Hi friends, welcome to Krithika Designs. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்கலிங்க. இதில் வந்து சேரீயில் நம்ம நேம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சேரீயோட முந்தானி இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் எஜ்ஜில் தான் நம்ம வந்து நேம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நேம் வந்து இங்கிலீஷில் போடாமல் நம்ம தமிழ்லேயே வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா ஃபுல் நல்ல தமிழ் நேம் தான். அதனால் தமிழ் டேட்டும் அவங்களோட நேம் வந்து போட்டிருக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எங்கே ப்ளைனாக இருக்குதோ அந்த இடம் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கீழே அந்த ஸ்டொங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துலையே நான் நேம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து நான் நேம் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பீட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரீல் ப்ளீட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து அயன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஹைலைட்டாகவும் தெரியட்டும் அப்படின்ட்டு நான் வெறும் ஜரி த்ரெட்டில் மட்டுமே ஒர்க் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜரி தான் எல்லோ சேரீ ஃபுல்லாக வந்துருந்துச்சு. அதனால் நானும் கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம நேம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் அந்த நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நம்ம இது மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடை மறுபடியும் திருப்பி இன்னொரு டைம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் அதிலே கொண்டு வருவோம். மொத்தம் 3 லைன் ஜரி த்ரெட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். ஆனால் நம்ம நார்மலாக ப்ளவுஸில் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒர்க்கு நம்மளுக்கு அதிகம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் ஈஸி தான். சீக்கிரமே வந்து ஒர்க் முடிச்சிடலாம். ஜரி த்ரெட்டு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 லைனே கொடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே 4, 5 கொடுத்தாலும் நல்லா இருக்காது. 2 கொடுத்தாலும் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 லைன் வந்து கொடுத்தா அது வந்து நீட்டாக அழகாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சேரீயோட லாஸ்ட்டு, அதனால் அதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. நான் வந்து பாக்ஸ் ஸ்டாண்டில் தான் வந்து சேரீ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போது வேறு ஒரு கிளாத்தை வந்து நம்ம லாஸ்ட் அந்த எட்ஜில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ண நேம் ஃபுல் எல்லா பக்கமே வந்து 3 லைனில் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு லெட்டர்லேருந்து அடுத்த லெட்டருக்கு போகும்போது நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் த்ரெட்டு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அப்படியே நீங்கள் த்ரெட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேம் எழுதுனதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 அது மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன் அவ்வளோ ரேட்டு அப்படின்னா நம்ம வந்து சேரீயோட எட்ஜில் ஒர்க் பண்ணிட்டோம். சேரீ வந்து அங்கே டைட்டாகவும் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மலாக ப்ளவுஸில் போகிற மாதிரி டக்கு டக்குன்னு போட முடியாது. அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதனால் மெட்டீரியல்ஸ் வந்து அதிகம் இல்லை. இதில் வெறும் த்ரெட்டு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் இவங்களுக்கு நான் இந்த ரேட்டுன்னு சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த தாலிக்கயிறு இமேஜ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு அந்த தாலிக்கயிறு மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்யம் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம காயின் இருக்கும் இல்லைங்களா, லட்சுமி காயின் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மேலே அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு
நான் வந்து க்ளூவும் போட்டுக்கிட்டேன். நம்ம முதலையே ட்ரா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போடும்போது செயின் வச்சு கடை கடைன்னு போட்டுடலாம். இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து இது மாதிரி சேரில் நேம் ஒர்க் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இல்லை பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். இனிமேல் சும்மா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, சேரீ வந்து கொஞ்சம் கசங்கும், அதை வந்து அயர்ன் பண்ணிங்களா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு முதல்ல கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முகூர்த்தம் சேரீங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதில் வந்து நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, கட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஏன்னா சில சென்டிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா ஒரு கவ் மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் அது என்னமோ மறக்கிறனால நான் போட்டுட்டு சும்மா போட்டு பார்த்து பிரிச்சுட்டேன். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி முடிச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் திருப்பி இப்படி வந்து பிளான் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் போட போட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். முதல்ல கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, டேட்டு வேணுமா வேணாமான்னு கேட்டுக்கோங்க, நேம் வந்து இங்கிலீஷா தமிழான்னு கேட்டுக்கோங்க, சென்டரில் வந்து இது மாதிரி நான் பீட்ஸ் வைக்கட்டா காயின் வைக்கட்டா அப்படின்னு முதல்ல கேட்டுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது வேறு, ஆனால் நீங்கள் சேரீயில் பண்ணும்போது ப்ளவுஸும் கூட வேறு, அந்த ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னா கூட வேறு பண்ணிக்கலாம். ஆனால் சேரீ வந்து ரொம்ப காஸ்ட்டு போட்டு எடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து சேரீயில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சேரீயில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நான் அந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முதல்ல இது மாதிரி ப்ளைன் ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படியே இல்லை மேலே டிசைனாக தான் இருக்குது, ஃபுல்லுமே டிசைனாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த ப்ளைன் ஸ்பேஸுக்கு மேலே டிசைனாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேரீ கலர் த்ரெட்டும் கூட எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் கலர் அப்படின்னா அந்த ரெட் கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதே மாதிரி நேம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த நேம் மேலே நீங்கள் வந்து லோடு ஸ்டிச்சும் கூட கொடுக்கலாம். லோடு இல்லைன்னா உள்ள ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லோட் போடும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் இல்லைங்களா, அது மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தனால நான் வெறும் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் நான் கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் வந்து லோடெல்லாம் கொடுக்கலாம், எம்போஸ் லோடு கொடுக்கலாம், அதெல்லாம் நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நேம்னு முதல்ல பிளான் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பேப்பரில் தனியாக அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் மேலே வந்து டாட் வருது இல்லைங்களா, அது வந்து நான் நார்மலாக சர்க்கிளாக கொடுக்காம அதையும் நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் போட்டிருந்தேன். நம்ம குட்டி குட்டி விஷயம் தான் அதை பார்த்து பார்த்து பண்ணும்போது நிஜமாக அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்த வந்து அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து இருக்குன்னு நம்ம நாட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு அவுட்லைன் முடிஞ்சது இல்லைங்களா, அதனால் நம்ம நாட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணி அடுத்த அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து சின்ன மிஸ்டேக் தான், நம்ம அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் ஒரே ஒரு நாட் தான் போட்டிருப்போம். சப்போஸ் அந்த ஒரு நாட் எப்போவாச்சும் கட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லுமே வந்து த்ரெட்டு பிரிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் நம்ம அங்கங்கே நாட் போடும்போது அது வந்து பிரிஞ்சாலும் கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அது அவங்களோட நேமு.
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மீதி இந்த கேப்லேயும் வந்து அவங்களோட அந்த மேரேஜ் டேட் வந்து போட்டிருந்தேன், அது தமிழில். இல்லை பாஸ் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாதி தான் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. இந்த ஒர்க் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. இந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இவங்களோட மேரேஜ் ப்ளவுஸ் தான் இது. இதையும் நம்ம தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். சென்டர் வந்து இது ஓப்பன் கொடுத்துருந்தோம். இந்த ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாலே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு உங்களுக்கு நான் தரேன். இந்த ப்ளவுஸ் இந்த சேரீயில் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. இது யாருன்னா நம்ம இலக்கிய கஸ்டமர் இருக்கிறாங்க இல்லைங்களா, கரூர்லேருந்து, அவங்களோட தான். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே நான் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒர்க் பண்ணுவேன். ஆனால் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேட்டர்னும் நம்ம யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்து தான் பண்ணுவோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.